புகழேந்தி சார் வணக்கம். இப்போது புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக கட்சி யாருடன் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு என்ன, பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததன் மூலமாக அங்கு முதலமைச்சருக்கு ஜுரம் வந்துவிட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். இது உண்மையிலே பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு அதிமுகவில் அனைவரும் சம்மதித்து தான் இருக்கிறார்களா, அல்லது அந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் திமுக கூட்டணி அந்த அச்சமடைந்து இருக்கிறதா? இது சரியான கருத்து தானா சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவதுங்க, முதல்ல என்ன, பிஜேபியோட கூட்டணி வேணாம். அதுல ஒவ்வொரு திசையில இருந்து 4 திசையில இருந்தும் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட்டணி அமைஞ்சாச்சு. அமைஞ்ச பின்னாடி என்ன பண்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி அணின்னு தான் சொல்லிக்க முடியுமே தவிர நீங்க உங்க கட்சி அதிமுகன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல சில நேரத்துல என்ன பண்றாருன்னா, டெல்லி தான் முடிவெடுக்கும், திரு அமித்ஷா தான் சொல்லணும்ன்றாரு. வெளியில வந்து வீராப்பு பேசும்பொழுது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் தனியா அதிமுக மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பேசுறாரு. இதுல வந்து மொத்தமாவே நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், நீங்க எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிடும் சார். இத மக்களோ அதிமுக தொண்டர்களோ ஒப்புக்கொள்ளவில்லை. இப்ப அன்வர் ராஜா வெளியில போனார். அவரால அந்த தன்மான உணர்வுகள், அதனால வந்து வேற வழி இல்லாம இனிமேல் இங்க இருக்க முடியாதுன்ட்டு வெளியே போயிட்டார். அவரை தொடர்ந்தும் பல பேர் வெளியில போயிடுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆகவே நீங்க பாருங்க, இந்த கூட்டணி ஒரு ஜனநாயக மக்கள் விரோத கூட்டணியாக பார்க்க முடியுமே தவிர, இதை எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற குழப்பத்தால் இந்த கூட்டணி ஏற்கப்படாத ஒன்றாக போய் அமைந்துவிடும். ஆகவே அதுல ஒரு தெளிவே இல்லை, அந்த கூட்டணியில் தெளிவு கிடையாது சார். ஒரு கட்சி கூட்டணி, நான் கேக்குறேன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுல நீங்க பிரச்சாரம் போறீங்கன்னா ஏன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் உடன் இல்லை? அப்ப அந்த கட்சி அவமானப்படுறீங்களா?